sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற மரியா விஷன் நேயர்களே, அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி ஆண்டனுடைய பொதுக்காலம் 25வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை சிந்தனை ஜெபத்திற்கு உங்களை அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று இறையாட்சியின் பணிகள் என்று சொல்லுகின்ற மைய சிந்தனையை நாம் எடுத்திருக்கிறோம். இறையாட்சியினுடைய பணிகள் என்று சொல்லுகின்ற பொழுது அவரவர் கடமைகளை பொறுப்பு உணர்வோடு விவேகத்தோடு செய்ய வேண்டும் என்பதுதான். எனவே இறைவார்த்தையானது நீண்ட நெடிய ஒரு இறைவார்த்தையாக இருக்கிறது. லூக்கா நற்செய்தி 16வது பிரிவு 1 முதல் 13 வரை உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதற்காக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உன் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும். நேரு நீ வீட்டு பொறுப்பாளராக இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே, மண்வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணும் வெட்கமாயிருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுமாறு நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவன் தனக்குள்ளே சொல்லி கொண்டான். பின்பு அவன் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தான். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர் என்று கேட்டான். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதுவும் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உன் கடன் சீட்டு 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறை இடத்தில் மிக முன்மதி உடையவர்களாக நடந்து கொள்கிறார்கள். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிகச்சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றில் நம்பத்தகுந்தவராயிருப்பார். மிகச்சிறியவற்றில் நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராய் இருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அன்பு கொள்ளுவார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் வாழுகின்ற அருமையான சகோதர சகோதரிகளே, இறையாட்சியினுடைய பணிகள் என்று சொல்வதிலே, பணிகள் என்று சொல்வதை விட தன்மை மிக மிக முக்கியமாக. இறையாட்சியின் தன்மை என்று சொல்லக்கூடியது, இறையாட்சி யாருக்கு சொந்தமாக இருக்கும், யார் சொந்தமாக்கிக் கொள்வார்கள், யார் கையாளுவார்கள்? இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நேர்மையாக நேர்மையற்ற விதத்தில், உண்மையாக உண்மையற்ற விதத்தில், பொய்யாக உண்மையான விதத்தில் எல்லாம் கையாளலாம்.
செல்வங்களை, பொருட்களை, பணத்தை, பதவியை மக்கள் பல விதத்தில் கையாளுகின்றார்கள். நேர்மையோடு கையாளுகின்றவர்கள் இருக்கிறார்கள், நேர்மையற்ற விதத்திலும் கையாளுகின்றவர்கள் இருக்கிறார்கள். நற்செய்தி வாசகத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடியது நேர்மையற்ற ஒரு கண்காணிப்பாளன், பொறுப்பற்ற ஒரு கண்காணிப்பாளன், பொறுப்பற்ற ஒரு வீட்டு தலைவன். கடவுள் எல்லாருக்கும் திறமைகள், ஆற்றல்கள், சக்திகள், அறிவு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். பொறுப்புள்ளவர்கள் அதை உணர்ந்து கொண்டு தங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்கிறார்கள், திறமைகளை வளர்த்து கொள்கிறார்கள், வாய்ப்பை தேடிக்கொள்கிறார்கள், வளர்ந்து செல்கிறார்கள், மற்றவர்களை வளர்த்தெடுக்கின்றார்கள். இது இறையாட்சியினுடைய தன்மை என்று சொல்லக்கூடியது. இந்த நிகழ்ச்சியிலே வரக்கூடியவர் பொறுப்பற்றவராக இருந்தார், எனவே அவர் நீக்கிவிட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுதும் அவன் பொறுப்பற்ற விதத்தில் பொறுப்புள்ளவனாக இருந்திருக்கிறான். சாலைகளை பார்க்கின்றோம், குண்டும் குழியுமாக கிடக்கிறது. குண்டும் குழியை உருவாக்குகின்ற விதத்தில் ரொம்ப தெளிவாக போடக்கூடிய டெக்னீஷியன்ஸ், என்ஜினியர்கள் நம்முடைய பொறியியல் வல்லுநர்கள். குண்டும் குழியுமாகத்தான் இருக்கும், அதை அப்படியே போடுகிறார்கள். அந்த அளவிற்கு கைத்திறன் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்ல முடிகிறது. அதை நகைச்சுவையாக நான் எடுத்துக்கொள்ள சொன்னாலும் அந்த அளவிற்கு இந்த வீட்டு பொறுப்பாளர் கடைசி கட்டத்தில் என்ன செய்யலாம் என்று சிந்திக்கின்றான். கடைசி கட்டத்திலும் பொறுப்பற்றவனாக இருக்கின்றான். அதைத்தான் ஆண்டவர் இயேசு பாராட்டுகிறார். ஆனால் பாராட்டியது அவன் செய்த பொறுப்பற்ற தன்மைக்காக அல்ல, அவனுடைய அறிவுக்காக. எனவே அறிவை பாராட்டுகிறார் என்று சொல்லிக்கொண்டு லஞ்சம் வாங்குவது, ஊழல் செய்வது போன்ற பல்வேறு காரியங்களை பயன்படுத்தி மக்கள் செல்வங்களை தேடிக்கொள்ளுகின்றார்கள். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தேடிக்கொள்ளுகின்றார்கள். எனவே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சரியென்று சொல்லுகிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொல்லக்கூடிய தன்மையில் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இறையாட்சி என்பது இரண்டு தலைவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு பண்பு அல்ல, மாறாக ஒன்றே ஒன்று, நன்றே நன்று, இன்றே இன்று என்று சொல்லக்கூடிய விதத்திலே செயல்பட வேண்டும். அதுதான் இறையாட்சியினுடைய மக்களுடைய தன்மையாக இருக்க வேண்டும். பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். பொறுப்புடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னொரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்லுவார்கள். மரியாவிஷன் நேயர்களை நமக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் தெரியும். அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய காரியங்கள். பலரும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் செயல்படுவதை பார்க்கின்றோம், வேதனையாக இருக்கிறது. அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்லுகின்றது பொழுது கணக்குகளை மட்டும் கையாளுகின்ற, திறமையாக கையாளுகின்ற, கணக்குகளை எழுதி ஆளுகின்ற தன்மை அல்ல. மாறாக அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்லுகின்ற பொழுது எப்பொழுது கணக்கை கேட்டாலும் அதை சொல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். சரியான தீர்மானங்களை எடுத்து சரியாக செலவழித்து சரியாக கணக்கு எழுதி பொது வெளிகளிலே அதை வாசிக்கின்ற, சொல்லுகின்ற, திடமாக சொல்லுகின்ற, தைரியமாக சொல்லுகின்ற, நேர்மையாக சொல்லுகின்ற தன்மையை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பணம் மட்டுமல்ல, அதிகாரமாக இருந்தாலும் சரிதான், அந்தஸ்தாக இருந்தாலும் சரிதான், இவைகளையெல்லாம் மேனிப்புலேட் பண்ணி செயல்படக்கூடிய தன்மையை ஆண்டவர் இயேசு நிச்சயமாக சொல்லியிருக்க முடியாது. அரசியலிலே பார்க்கின்றோம், ஏகப்பட்ட ஊழல், லஞ்சங்கள். ஓட்டுக்களை திருடக்கூடிய பிரைம் மினிஸ்டரை நாம் பார்த்திருக்க முடியாது. ஆனால் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், பத்திரிகைகளிலே வந்து கொண்டே இருக்கிறோம். ஓட்டுக்களையே திருடுகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள், மூட்டை மூட்டையாக, வண்டி வண்டியாக சொல்லக்கூடிய தன்மைகளை பார்க்கின்றோம். இவர்களுக்கெல்லாம் நாம் ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் வாழுகின்ற அருமையானவர்களே, நாம் நேர்மையானவர்களாக வாழ்வதற்கான வரத்தை ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். எங்கள் நல்ல தந்தை இறைவா, மரியாவிஷன் நேயர்கள் அனைவரையும் ஆசிர்வதித்தருளும். அன்பும் பாசமும் பக்தியும் உம்மிடத்திலே கொண்டிருக்கின்ற மக்களை ஆசிர்வதித்து தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற எல்லா விதமான ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி பொறுப்புள்ளவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக, உமக்கு எப்பொழுதுமே பதில் சொல்லக்கூடிய தன்மை உடையவர்களாக வாழ்வதற்கான ஆற்றலை எங்களுக்கு தந்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.